மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈசிஆர் பனையூர் அருகே பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாக கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டியும் காரில் இருந்தபடியே கத்தியை தரையில் தேய்த்தபடியே சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட எழிலரசன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பிறந்தநாள் கொண்டாடிய சைதாப்பேட்டை எழிலரசன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழிலரசன் மீது 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் அவர் தற்போது தலைமறைவாக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். ஈசிஆர் பனையூர் அருகே பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயர்ல பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாக கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி காரில் இருந்தபடியே கத்தியை சாலையிலே தேய்த்து சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காரில் இருந்தபடியே வெளியே கத்தியை நீட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம் அந்த கத்தியை அந்த சாலையில தேய்த்தபடியே தீப்பொறி பறக்க அந்த காரில் தொங்கியபடியே சில பேர் பயணம் செய்தார்கள். இதை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பதிவிட்டிருந்தனர். இது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில இருந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமான்னு சொல்லிட்டு பல கண்டனங்கள் எழுந்தது. இந்த நிலையில தான் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில பிறந்த நாளை கொண்டாடியது என கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில உள்ள வீட்டுல நேற்று போலீசார் எழிலரசனை தேடிய நிலையில அவர் தலைமறைவாகிவிட்டார். இந்த நிலையில தான் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட எழிலரசன் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழிலரசனை போலீசார் தேடி வருகின்றனர். சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த எழிலரசன் அவர்களுடைய நண்பர்களுடன் சைதாப்பேட்டையிலிருந்து ஈசிஆர் பனையூர் சென்று இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருந்தார். அதுவும் சாலையில கார்கள் அணிவகுத்து படைசூழ சென்ற எழிலரசனை அவர் பின்னால அந்த கார்ல அவருடைய நண்பர்கள் கார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயர அந்த கத்தியை சாலையில தேய்த்தபடியே தீப்பொறி பறிக்க சென்ற அந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலுமே இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களுடைய பக்கத்துல வெளியிட்டிருந்தனர். இது பல கண்டனங்கள் எழுந்தது. இதன் காரணமாக இந்த வீடியோ வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசார் இதை கண்டித்து அவர்களை எச்சரிக்கக்கூடிய நிலையில இருந்தனர். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியாகும் நிலையில உடனடியாக அவர் கைது செய்யும் நடவடிக்கையில போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் இந்த எழிலரசனை சைதாப்பேட்டை பகுதியில் போய் தேடி வந்த நிலையில அவர் தலைமறைவாகிவிட்டார். அவரை தேடும் முனையில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அது மட்டும் இல்லாம அவர் கைது செய்வதற்கு முன்னதாகவே அவர் மீது 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் அவரும் இந்த எழிலரசனும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.